வணக்கம் ராஜி. திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல்லில் இருந்து குமுளி வரை கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது. இந்த தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்ட பொழுது திண்டுக்கல் வத்தலகுண்டு அருகே உள்ள லட்சுமிபுரம் என்ற பகுதியில் ஒரு டோல்கேட் அமைக்கப்பட்டது. அப்போது இங்க பட்டிவரம்பட்டி, ஐயம்பாளையம் மற்றும் சிங்காரக்கோட்டை, சித்திரேவு உள்ளிட்ட பல்வேறு பகுதி விவசாயிகள் தேசிய நெடுஞ்சாலை இருவழிச்சாலையாக உள்ளது, சாலை தரமான சாலையாக இல்லை. இங்கு அதேபோல் தொடர்ந்து நிலக்கோட்டை மற்றும் ஆத்தூர் பகுதிகளில் அதிக அளவு விவசாயம் நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் விவசாயிகள் பல்வேறு காய்கறிகளை பல்வேறு மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் அனுப்பி வருகிறோம். இந்நிலையில் டோல்கேட் இங்கு அமைக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த எதிர்ப்பின் காரணமாக அந்த டோல்கேட் அப்போது நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை 2 நாட்களுக்கு முன்பு செவ்வாய்க்கிழமை மாலை திடீரென ஒரு அறிவிப்பு சுங்கச்சாவடி மேலாளரின் மூலம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பில் சுங்கச்சாவடி புதன்கிழமை காலை 8 மணிக்கு திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பை கேள்விப்பட்ட சுற்றுப்புற பகுதி கிராம மக்கள், பெண்கள் என 300க்கும் மேற்பட்டோர் திடீரென நேற்று காலை சுங்கச்சாவடியின் முன்பு நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த ஆர்ப்பாட்டம் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய போராட்டமாக மாறி சுங்கச்சாவடியில் அமைக்கப்பட்ட கண்ணாடி பெட்டிகள் மற்றும் அங்குள்ள டோல்கேட் சாதனங்கள் என அனைத்து பொருட்களையும் அடித்து நொறுக்கினர். இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். அதேபோல் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் போராட்டத்தினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து மாற்றப்பட்டது. இந்நிலையில் சுங்கச்சாவடி திட்ட அலுவலர் பிரவீன்குமார் பட்டிவரம்பட்டி காவல்துறையினரிடம் ஒரு புகார் மனுவை அளித்தார். அதில் அடையாளம் தெரியாத 300க்கு மேற்பட்ட நபர்கள் சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கினர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்நிலையில் பட்டிவரம்பட்டி காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவானது 300க்கும் மேற்பட்ட அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் விசாரணைக்கு பிறகு என்ன மாதிரியான வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்பது குறித்து காவல்துறையினர் தெரிவிப்பதாக கூறியுள்ளனர். தற்போது 300க்கும் மேற்பட்ட நபர்கள் மீது, அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. ராஜி.